Building legendary leaders. Leadership Excellence Masterclass. Did you know a group of lions led by a donkey can be defeated by a group of donkeys led by a lion? ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்குது அல்லது ரெண்டு டீம் இருக்குது. இந்த டீம் ஃபுல்லாமே லயன்ஸாக இருக்காங்க, சிங்கங்களாக இருக்காங்க. ஒர்க்கர்ஸ் எல்லாமே அந்த டீம்னுடைய மேனேஜர் ஆர் டீம் லீடர் ஒரு கழுதையாக இருக்கார். இன்னொரு டீமில் எவ்ரிபடி இஸ் ஒர்க்கிங் லைக் டாங்கீஸ் பட் த டீம் லீடர் இஸ் ஒர்க்கிங் லைக் எ லயன். இந்த ரெண்டு பேருக்கு காம்படிஷன் வச்சா யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? The donkey team will win just because the team leader thinks, acts and works like a lion. Hi, this is Vineeth. I'm a leadership coach. I help companies to create and implement a leadership culture in their organization. This one-day Leadership Excellence Masterclass is meant for entrepreneurs, senior management, managers, team leaders and also senior staffs who are going to be leaders in future. I want to share 3 secrets of leadership to you. Secret number 1, ஒரு ஆர்கனைசேஷனில் எப்படி டீம் வந்து ஃபார்ம் ஆகுது, எப்படி அந்த பாண்டிங் வந்து கிரியேட் ஆகுது. 3 step process. Step number 1, everybody falls in love or everybody accepts the manager or the team leader or the boss. அவரை பிடிச்சாதான் அந்த ஒர்க் பிடிக்கும். as simple as the school concept. மேக்ஸ் டீச்சரை பிடிச்சா மேக்ஸ் சப்ஜெக்ட் பிடிக்கும், சயின்ஸ் டீச்சரை பிடிக்காட்டி சயின்ஸ் சப்ஜெக்ட் பிடிக்காது. ஸோ ஸ்டெப் நம்பர் 1, people will start accepting the boss. Step number 2, கூட இருக்க டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரையாக பிடிக்க ஆரம்பிக்கும். தே வில் ஸ்டார்ட் அக்செப்டிங் டீம் மெம்பர்ஸ். இது ரெண்டும் நடந்த பிறகு தான் மூணாவது விஷயம் நடக்கும், விச் இஸ் த டீம் பாண்டிங் வில் கெட் கிரியேட்டட். அந்த கம்பெனிக்காக, அந்த பிராண்ட் நேம்காக, அந்த பிராண்ட் நேம் சொன்னாலே அப்படியே they get a energized feel. So 3 step process of how a team gets formed. Secret number 2, leadership is treating people dash. எங்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ், இந்த பிளாங்க் வந்து ஃபில் பண்ணுங்கன்னு கேட்டால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, leadership is treating people equally. No, my friends, leadership is not treating people equally. Leadership is treating people differently. When I mean differently, பார்ஷியாலிட்டி பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல, பட் ஒவ்வொருத்தருக்கான ட்ரீட்மெண்ட் வந்து மாறும். நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாங்க, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். ஒருத்தரை திட்டினா he will be very very thankful to you. சார் தேங்க்யூ சார், நீங்கள் திட்டியே நான் ரொம்ப மோட்டிவேட் ஆகிட்டேன் சார், நீங்கள் எனக்காக இவ்வளோ நீங்கள் வந்து கவலைப்பட்டு நீங்கள் இவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறீங்க, தேங்க்யூ அப்படின்னு. அதே இன்னொருத்தரை கன்ஃபரண்ட் பண்ணும்போது, சார் வாட் எவர் இட் இஸ், என்னை தனியாக கூப்பிட்டு வச்சு பேசுங்க சார், டீம் முன்னாடி என்கிட்ட அப்படி பேசாதீங்கன்னு சொல்லுவார். ஒருத்தர் இன்சென்டிவ் அப்படின்னா மோட்டிவேஷன் ஆகிடுவார், இன்னொருத்தர் வந்து ப்ரொமோஷன் அப்படின்னா மோட்டிவேட் ஆவார். ஸோ டிஃப்ரெண்ட் ட்ரைவ்ஸ் வில் சேஞ்ச். நிறைய லீடர்ஸ் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, எனக்கு எது மோட்டிவேட் ஆகுதோ அதுதான் என் டீம் மெம்பர்ஸ்க்கும் மோட்டிவேட் ஆகுதுன்னு நம்ம நினச்சிக்குவோம். ஸோ லீடர்ஷிப் இஸ் ட்ரீட்டிங் பீப்புள் டிஃப்ரெண்ட்லி. யாருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஒர்க் ஆகுது அப்படின்றது இட்ஸ் அன் ஆர்ட். நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், பிகாஸ் திஸ் இஸ் அன் ஆர்ட். The more you practice, you become better at it. Secret number 3, this is so huge. Listen carefully. Culture eats strategy for breakfast. This is a great statement made by the management guru Peter Drucker. அப்படின்னு என்ன, நான் இதை டீகோட் பண்ணுறேன். மிலிட்ரி பீப்புளெலாம் ஏன் அவ்வளோ பயங்கரமாக இருக்காங்க மீனிங் அவங்க டிசிப்ளின், ஒர்க் ஸ்டைல், எவ்ரி திங் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். இஸ் இட் பிகாஸ் தேர் ஃபேமிலி, த ப்ராட் அப், எவ்ரி திங் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட்? சின்னதுலேருந்தே பயங்கரமான டிசிப்ளின், டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் சொல்லிக் கொடுத்தனால அப்படி இருக்காங்களா? அது மட்டும் ரீசன் கிடையாது. நார்மலாக யார் மிலிட்ரிக்குள்ளே போனாலும் செகண்ட் டே ஆர் த தேர்ட் டே வி பிகம் டியூன் டு தட் பர்டிகுலர் செட்டப். இந்த டைமில் தான் தூங்கணும், இப்படி தான் எந்திரிக்கணும், இப்படி தான் டிசிப்ளின்டாக இருக்கணும். யூ பிகம் டியூன்ட் டு தட் செட்டப். தட்ஸ் கால்ட் கல்ச்சர். இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு லீடர்ஷிப் கல்ச்சர் அப்படின்னு இருக்கணும். கல்ச்சர் தான் கிளைமேட். உங்கள் ஆர்கனைசேஷனுக்குன்னு ஒரு கிளைமேட், ஒரு கல்ச்சர் இருக்கணும். அந்த கல்ச்சர் கரெக்டாக இருந்தால் யார் உள்ளே வந்தாலும் அந்த பாசிட்டிவான அந்த கல்ச்சரோட அடாப்ட் ஆகிடுவாங்க. இன்றைக்கி நிறைய ஆர்கனைசேஷன்ஸில் கல்ச்சர் கிடையாது. ஸோ டிஃப்ரெண்ட் பீப்புள் கம் அண்ட் கோ, அந்த கல்ச்சரே மாறிடுது. ஸோ ஹவ் யூ ஸ்டார்ட் த டேலேருந்து உங்கள் கோர் வேல்யூஸ், கோர் பிரின்சிபல்ஸ், இதெல்லாமே கல்ச்சரை பில்ட் பண்ணுறதுக்கு இட் சர்வ்ஸ் அஸ் அ மேஜர் இன்க்ரீடியன்ட் டு கிரியேட் அ கல்ச்சர் இன் அன் ஆர்கனைசேஷன். ஸோ உங்கள் ஆர்கனைசேஷனில் ஒரு சூப்பரான லீடர்ஷிப் கல்ச்சரை உருவாக்குனா தான் லீடர்ஸ் வில் கெட் ப்ரொடியூஸ்ட். இஃப் நாட் எல்லாமே இண்டிவிஜுவல் பர்ஃபார்மர்ஸ் தான் இருப்பாங்க. There is no company that can become great by individual performers. You need to create leaders. ஒரு கம்பெனியோட மேஜர் கிரைட்டீரியாவே லீடர்ஸை உருவாக்குற ஒரு கல்ச்சராக இருக்கணும். So what is the end result by attending this workshop? As an entrepreneur, as a manager, as a team leader, what do you get by attending this workshop? You will learn to create a synergy effect in your company. Synergy effectனா என்னங்க? குட் கம்பெனிக்கும் கிரேட் கம்பெனிக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதில் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, குட் கம்பெனிஸ் will add growth.
Great companies will multiply growth. அதுக்கு தான் synergy effect அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். What is the synergy effect? 2 plus 2 equal to 4, 4 plus 4 equal to 8. இதுதான் ஒரு good company growth வந்து add பண்ணிட்டு போகிற ஸ்டைல். ஒரு great companyல results will get multiplied. 2 into 2, 4, 4 into 4, 16. It gets multiplied. That's why we call it as a synergy effect. இந்த synergy effect உருவாக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருமே லீடர்ஸாக இருக்கணும், அடுத்த லீடர்ஸை உருவாக்கணும். நிறைய இடத்துல people are not getting promoted because இவங்களை ப்ரொமோட் பண்ணால் அந்த இடத்துல யாரை ஃபில் பண்ணுறதுன்னு தெரியாது. சக்சஷன் பிளானிங் கரெக்டாக இருக்காது. So if your organization wants to be a great company, a leadership culture has to be implemented, and this workshop will not just empower you to be a leader but enable you to produce and multiply a lot of leaders in your company. Hi, this is James Vineeth, leadership coach. I look forward to meeting you at the event. Signing off. See you soon.